நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870 67784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? சிறப்பா இருக்கேன். இன்னைக்கு வேற சிறப்பான நாள் இல்லையா? கண்டிப்பா இன்னைக்கு இருவரும் விழாக்களை நாம கொண்டாடிட்டு இருக்கிறோம். திருக்குடும்ப திருவிழா மற்றும் மாசில்லா குழந்தைகள் தின விழா. ஸோ ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஒவ்வொரு குட்டி குழந்தைகளுக்கும் விழா வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். சிறப்பு. இன்னைக்கான கதை என்ன? எஸ், நம்ம வந்து திருக்குடும்பம் வர அப்படின்னு சொல்லிட்டோம். திருக்குடும்பத்தோட பெருநாள் அப்படின்ட்டு. அப்போது திருக்குடும்பத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு பெரிய சண்டை நடக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே தான். என்ன சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் வந்து இவர் ப்ரஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, ஹஸ்பண்ட் வந்து பேஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணாமல் மூடியே அங்கேயே வச்சுட்டு போயிடுறாரு. அந்த வாஷ் மிஷின் மேலே தனியாக மூடியை தனியாக வச்சுட்டு போயிடுவார். இது தினந்தோறும் அவங்க மனைவி தான் எடுத்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வைப்பாங்க. இது ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்களால பொறுக்க முடியல. அப்போது ஒரு தடவை அது சண்டையாகவே அவங்க போட்டுட்டாங்க. ஏன் இந்த ஒரு சின்ன வேலையை கூட உங்களால் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணார், ஓகே இதுக்கு மேலே நம்ம வந்து நம்மளுடைய லேசினஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம வந்து அதை சரியாக நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு, ஃபீல் பண்ணுறாரு. அடுத்த நாள் அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் சீக்கிரமாகவே எழும்பி அவர் பண்ண அந்த தவறை வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷ் பண்ணி மறக்காமல் என்ன பண்ணுறாரு, பேஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணி எங்கே இருந்தோ அங்கேயே வச்சுட்டு போயிடுறாரு மனுஷன். பாவம் ஒரு வாரமாக அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, இதை செய்கிறாரு. அந்த அம்மா முன்னாடியும் போய் ஈனி இடிச்சிட்டு பல்லெல்லாம் வேற காட்டுறாரு. ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்ட்டும் தெரியலன்றத விட என்ன இந்த மனுஷன் லூஸா நம்மளை பார்த்து சிரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. இதெல்லாம் ஒரு வழக்கா கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுறாங்க. அப்புறம் அவரும் ஆஃபீஸ் போயிடுறாரு. போனதுக்கப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க அவங்க அம்மாவுக்கு. என்னம்மா சொல்லு, போய் இந்த ஆளுக்கு என்னை கட்டி வச்ச அப்படின்னு. ஏண்டி என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்லைம்மா, ஒரு பேஸ்ட் வந்து வளக்கிட்டு அந்த பேஸ்ட்டை மூடி வைங்கன்னு சொன்னதுக்கு இந்த மனுஷன் ஒரு வாரமாக பல்லே தேய்க்காம போயிட்டு வர்றாருமா ஆஃபீஸ்க்கு. இவர் கூடலாம் எப்படிமா வாழ்றது அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க. எஸ், இது ஒரு ஜோக்ஸஸ் பார்ட் அப்படின்னா கூட இதுலேருந்து ஒரு நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் மாறணும்னு நினச்சா கூட இந்த உலகம் அதை ஏற்றுக்க மாட்டுது அப்படின்றது தான். அந்த பார்வையில் நம்ம ஃபஸ்ட்டு அவங்கள பார்க்குறதுக்கே நம்ம ரெடியாக இருக்க மாட்டோம். தயாரானதானே தெரியும் அவங்களுக்குள்ள மாற்றங்கள் வந்திருக்கா இல்லையா அப்படின்ட்டுன்னு. கண்டிப்பாக அதாவது பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது எங்கள் பிரச்சனை. எப்போவுமே நான் நம்முடைய கோணத்தில் இருந்து மட்டுமே தான் பார்த்துக்கிறோம். என் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய சிக்கலில் இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு எல்லாம் நம்மளை பற்றி மட்டும் தான் என்ன பண்ணுறோம் நினைக்கிறோம். நம்மோடு இருப்பவர்கள், நம்முடன் பயணிப்பவர்கள், அவங்களுடைய லைஃப்ல என்ன பிரச்சனை இருக்குது, அவங்க எதை சந்திக்கிறார்கள், எதை எதிர்கொள்கிறார்கள், அதை பத்தி தெரியுமான்னு கேட்டா நிச்சயமாக தெரியாது. ஆனா நம்ம சொல்லிக்கலாம் அவங்கள பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி. ஆனா அது ஒன்றும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாத்திரம் இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். சிறப்பான கதை, சிறப்பான சிந்தனையோட நாளை தொடங்கலாம். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்துட்டோம். சிறப்பான நாளில் கண்டிப்பாக ஜோ இந்த நாளை நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியோட தான் நம்ம இங்கேருந்து வெளியே போகிறோம்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஏன்னா நீங்கள் எப்படியும் இன்னைக்கு ஸ்கிரிப்ட் வந்து ஃபேமிலி சம்மந்தமாக தான் கொண்டு வந்திருப்பீங்க. இன்னைக்கு மாசில்லா குழந்தைகள் தினத்தை நம்ம அனுசரிக்கிறோம். இருக்குதா, குட்டீஸுங்க எப்பவுமே ஸ்பெஷல்யா, அவங்கள பற்றி நம்ம தினந்தூரம் கூட பேசலாம், அது பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா மாசில்லா குழந்தைகளை குறித்து என்ன பண்ணலாம் பேசலாம். ஏன்னா நீங்க வந்து திருக்குடும்பத்தை பத்தி கேட்டனால நம்ம லாஸ்ட் மினிட் கூட என்ன பண்ணலாம் போங்க. எனக்கு என்ன அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி திருக்குடும்பத்தை பற்றி தான். அதாவது இன்னைக்கு நம்முடைய குடும்பமும் திருக்குடும்பமாக மாற வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்னென்ன அதுதான் தெரிஞ்சுக்க போறோம். சோ அப்ப அதுல முதல் விஷயம், இது பல நேரங்கள்ல பல மறையுரைகளை நம்ம கேட்டிருந்தாலும் கூட இன்னைக்கு அதை திரும்பவும் அதை ரீகால் பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. சோ எல்லா விஷயத்திலும் கடவுளை நான் முன்னிலைப்படுத்த வேண்டும். குடும்பமாக இணைந்து ஜெபிப்பது, அதான் சொல்லுவாங்க, கூடி ஜெபிக்காத குடும்பம் கூரை இல்லாத வீட்டிற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சின்ன வயசுல பாத்தீங்கன்னா வீட்டுல அப்பா வந்துட்டாங்கன்னா, அப்பா வந்துட்டார், ஓகே எல்லாம் ப்ரேயர் போவாங்க, எல்லாம் சேர்ந்து ப்ரேயர் பண்ணி அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்த உடனே குடும்ப ஜெபம், குடும்பமாக ஜெபமாலை சொல்றது, ஜெபிக்கிறது. ஜெபமாலை சொல்லும் போது எங்க வீட்டுல எனக்கு இந்த கட்சிக்கெல்லாம் பயங்கர சண்டை நடக்குது. யார் வந்து பகுதி ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்றது, அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் 5-10 மணி யார் சொல்றது அப்படிங்கறதெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் என்னன்னா நம் குடும்பமாக இணைந்து உருப்பெறுவதற்கும் வலுப்பெறுவதற்கும் ஒரு முக்கியமான விஷயம். அப்போ என்னுடைய குடும்பமும் திருக்குடும்பமாக மாற வேண்டுமே ஆனால் நான் இணைந்து குடும்பமாக ஜெபிக்க வேண்டும். எந்த விஷயம் எடுத்தாலும் அதை கடவுளை நான் மையப்படுத்தி என்ன பண்ணணும், எடுக்க வேண்டும். எந்த ஒரு காரியம் செய்தாலும் சரி இல்லையா, அது என்னவா இருந்தாலும் அங்க சிறப்பாக அது அமையும்ன்றதுலயும் சந்தேகம் கிடையாது. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர், அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர், அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர், உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். இல்லத்தில் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒலிவக் கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பார். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர், அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர், அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பர். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக.
ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று திருப்பாடல் 128 குறித்து நாம் தியானித்து பார்ப்போம். இந்த திருப்பாடல் 128 ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதனால் கிடைக்கின்ற பயன்களை தெளிவாக விளக்குகின்றது. ஆகவே ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வதனால் நமக்கு கிடைக்கின்ற நன்மைகளை, பயன்களை, ஆசீர்வாதங்களை குறித்து இன்றைய நாளில் தியானிக்க இந்த பகுதிகள் நமக்கு வாய்ப்பு கொடுக்கின்றது. இந்த திருப்பாடலை 3 பகுதிகளாக நாம் பிரித்து பார்க்கலாம். முதலாவது, ஆண்டவருக்கு அஞ்சுகின்ற மனிதனுடைய தன்மை. இரண்டாவது, ஆண்டவருக்கு அஞ்சுவதற்கான அழைப்பு. மூன்றாவது, ஆண்டவருக்கு அஞ்சுவதால் நமக்கு கிடைக்கின்ற பயன் அல்லது ஆசீர்வாதம் என்று கூறலாம். இந்த உன்னதமான திருப்பாடலின் வரிகள் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுவது ஆண்டவருக்கு அஞ்சுகின்ற மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை தொடக்கத்திலேயே இந்த திருப்பாடல் ஆசிரியர் எடுத்து கூறுகின்றார். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நட்பேரும் நலமும் பெறுவீர் என்று கூறுகின்றார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சுதல் என்பது செயல்களில் வெளிப்பட வேண்டும், அவர் வழியில் நடக்க வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் தெளிவுபடுத்துகிறார். ஒரு சில நேரங்களில் நாம் ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டிருக்கின்றோம், கீழ்ப்படிதல் நிறைந்த நம்பிக்கையோடு வாழுகின்றோம். ஆனால் அதை செயல்களில் வெளிப்படுத்த மறந்து விடுகின்றோம். ஆகவேதான் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் கூறுகின்றார், ஆண்டவருக்கு அஞ்சுதல் என்பது அவர் வழியில் நடப்பது, அவருடைய வாழ்க்கையின் விழுமியங்களை நமதாக்கிக் கொள்வது என்பதை தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே நமது வாழ்க்கையில் ஆண்டவருடைய வழியில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். மலாக்கி புத்தகம் 3வது அதிகாரம் 16, 17, 18 இறைவசனத்துல இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். உரையாடுவதை ஆண்டவர் உன்னிப்பாக கேட்பார், ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவரது பெயரை நினைத்து வாழ்வோருக்கென நினைவு நூல் ஒன்று அவர் திருமுன் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கின்ற அந்த மனிதருக்கு இது நிகழும் என்று இந்த இறை வார்த்தை பகுதிகள் கூறுகின்றது. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய பார்வையில் தனிப்பெரும் சொத்தாக நாம் விளங்குவோம் என்று இந்த வரிகள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. ஆகவே ஆண்டவருக்கு அஞ்சி நாம் வாழுகின்ற பொழுது ஆண்டவருடைய பார்வையில் நாம் தனி பெரும் சொத்தாக விளங்குவோம். நாம் உரையாடுவதை ஆண்டவர் ஆவலோடு உன்னிப்பாக கேட்பார், ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கின்ற மனிதனுடைய வாழ்க்கையில் என்பதை இந்த இறை வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவர் மீது பற்றுறுதி கொண்டு அவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடந்து வருகின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க இந்த திருப்பாடல் வழியாக இன்றைய நாளில் நாம் அழைப்பு பெறுகின்றோம். அதோடு கூட அஞ்சி நடத்தல் என்பது கீழ்ப்படிதல் என்பதையும் இது தெளிவுபடுத்துகின்றது. வாழ்விற்கான ஆசீர், குடும்பத்திற்கான ஆசீர், எதிர்காலத்திற்கான ஆசீர், இந்த மூன்றையும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதன் வழியாக மட்டுமே நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் தெளிவாய் அழகாய் விளக்கியுள்ளார். வாழ்விற்கான ஆசிரியர் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, உனது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நட்பேரும் நலமும் பெறுவீர் என்று ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வதன் மூலம் இறைவன் கொடுக்கின்ற வாழ்விற்கான ஆசிரியர் இதுதான் என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார். குடும்பத்திற்கான ஆசிரியர் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, துணைவியர் கனிதரும் திராட்சை போல் இருப்பர், பிள்ளைகள் ஒலிவ கன்று போல் இருப்பார்கள் என்று கூறி ஆண்டவருடைய ஆசியை இங்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழுகின்ற பொழுது வாழ்விற்கான ஆசிர், குடும்பத்திற்கான ஆசிர் மற்றும் எதிர்காலத்திற்கான ஆசிரியையும் ஆண்டவர் நிறைவாய் தருகின்றார். அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இந்த திருப்பாடலின் வரிகள் தெளிவுபடுத்துகின்றது. ஆண்டவருக்கு அஞ்சுவோருக்கு இறைவன் மிக அருகில் இருக்கின்றார். சியோனிலிருந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், எருசலேமின் நலன்களை நமக்கு காண்பிப்பார் என்று எதிர்காலத்திற்கான நிலையான ஆசீர்வாதத்தை, உறுதியான ஆசீர்வாதத்தை இந்த திருப்பாடலின் வரிகள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. ஆக நமது வாழ்க்கையில் சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த சியோனின் ஆசிரியம்,
எருசலேமின் தன்மையான ஆண்டவரின் ஆசீரையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோமா? ஆண்டவருக்கு அஞ்சுதல் என்பது நமது வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் அது ஆசீராக மாறுகின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவருக்கு அஞ்சுகிறோம், ஆண்டவர் மீது பற்று வைத்திருக்கின்றோம். ஆனால் எப்பொழுது ஆண்டவருடைய விழுமியங்களை கீழ்ப்படிதலோடு நாம் நம்பிக்கையோடு செயல்படுத்துகின்றோமோ அப்பொழுது நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த பொழுது அவர் கீழ்ப்படிதலோடு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். இறைவன் மீது கொண்ட அச்சத்தினால் நம்பிக்கையோடு அவர் சொல்வதையெல்லாம் தனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விருப்பத்தோடு செயல்படுத்தினார். ஆகவே அவர் விசுவாசத்தின் தந்தை என்ற பெயரை பெற்றார். ஆக அன்புக்குரியவர்களே, நாமும் ஆண்டவருக்கு அஞ்சுகின்ற பொழுது ஆண்டவருடைய பார்வையில் வாழ்விற்கான ஆசீரியம், நமது குடும்பங்களுக்கான ஆசீரியம், நிலை வாழ்விற்கான எதிர்காலத்திற்கான ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற உறுதியை இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கின்றது. ஆகவே இதே சிந்தனையோடு கூட நாம் ஜெபிப்போமா? என்றும் வாழுகின்ற எல்லாம் உள்ள இறைவா, நீர் கொடுத்த இந்த புதிய நாளிற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த உலக காரியங்களை குறித்து நாங்கள் அதிக கவலைப்படாமல் நிலையான பேரின்ப ஆசீரை தரும் உம்மை நாங்கள் பற்றி கொள்ளவும், உம்மீது அச்சம் கொண்டு உம்மை என்னாலும் நேசித்து வாழவும், அதன் வழியாக நீர் தரக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். வாழ்விற்கான ஆசீர், குடும்பத்திற்கான ஆசீர், எதிர்காலத்திற்கான ஆசீரை நிறைவாய் பெற்று வாழவும் அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதியை பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நம்முடைய குடும்பங்களும் திருக்குடும்பமாக மாற வேண்டுமே ஆனால் செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததாக. எப்படி நம்ம எந்த காரியம் செய்தாலும் கடவுளை மயமாக கொண்டு செய்ய வேண்டுமோ அதே மாதிரி தான் கடவுள் எப்பவுமே நமக்கு எல்லோருக்குமே நிபந்தனையற்ற அன்பு தான் கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா? இதை உணர்ந்தவங்களா நம்ம இருக்கோம் அப்படின்னா, ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நாமும் அதை தான் செய்ய வேண்டும். நம்ம ஒரு திருக்குடும்பமா மாற வேண்டும் என்றால் அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது இதுதான், நிபந்தனையற்ற அன்பு ஒருவருக்கு ஒருவர் நம்ம செய்ய வேண்டும். அப்பா அம்மாக்கு இடையில், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில், கணவன் மனைவிக்கு இடையில். ஸோ இந்த நிபந்தனையற்ற அன்பு அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் உணர்ந்து பொருள் உணர்ந்து நம்ம அதை பயன்படுத்த கற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் அப்ப அந்த நிபந்தனையற்ற அன்புனா என்னன்னு தெரியும். நம்ம வேகமா நிபந்தனையற்ற அன்பு அப்படின்னா என்ன, பலருக்கு அது தெரியுது, அதோட மதிப்பே தெரியாது. ஸோ எந்த வித கண்டிஷனும் இல்லாம நீ இதை செஞ்சா நம்ம இன்னைக்கு கடவுள்கிட்ட போய் பேசக்கூடிய விஷயங்கள், வைக்கக்கூடிய பெட்டிஷன்ஸ் எல்லாமே என்னன்னா வித் கண்டிஷன் ஒன்லி. நம்ம இப்போ வேளாங்கண்ணிக்கு அதாவது மொட்டை போடுவதோ இல்லை முட்டி போட்டு நடப்பதோ எல்லாமே ஓகே, நான் பாராட்டுறேன், அதை கேலி செய்யலை. ஆனால் நான் அதில் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் எனக்கு இதை செஞ்சீங்கன்னா நான் பதிலுக்கு முட்டி போட்டு நடக்கிறேன், நீங்கள் எனக்கு இதை செஞ்சீங்கன்னா நான் பதிலுக்கு வேளாங்கண்ணி நான் மொட்டை போட்டுக்கிறேன். ஸோ இது நம்ம ஒரு பிஸ்னஸ் டீல் மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ அப்போ நம்ம பல நேரங்கள் என்ன பண்ணுறோம், கடவுள்கிட்டே இப்படி பிஸ்னஸ் டீல் தான் பேசிட்டு. அப்புறம் நம்ம வீட்டில் உள்ள ஆட்கள்கிட்ட மட்டும் என்ன பண்ண போகிறோம், நீ இந்த வாரம் எங்கள் வீட்டு அது ஒரு எமோஷனல் காரியமாக கூட இருக்கலாம்ல ஜோ, அதை நம்ம ஏன் அப்படி பார்க்கணும்? அந்த கண்ணோட்டத்தில் அது ஒரு எமோஷனலா கூட நம்ம ஒருவேளை அந்த விஷயம் நடக்கலன்னா அது செஞ்சிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு, ஆனா கண்டிப்பா நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இருந்திருப்பாங்க. அந்த விசுவாசம்ன்றது தான் முக்கியம். சந்தோஷம் தான். ஆனா இங்க என்ன நம்ம ஒரு விஷயம் வரோம் இல்லையா, குடும்பத்துக்கு மத்தியில இப்ப கணவன் வீட்டுல ஒரு சைடு ஃபங்க்ஷன், மனைவி நீ வந்தனா உன் வீட்டு சைடு ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன், ஓகேவா? இது ஒரு எமோஷனல் நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். ஒருவேளை அவர் வராம போயிட்டாருன்னா அடுத்த ஃபங்க்ஷனுக்கு அந்த அம்மா அவங்க வீட்டு சைடு ஃபங்க்ஷனுக்கு போவாங்களா? போகணும். அந்த மாதிரி தான் ஃபைட் பண்ண கூடாது. நம்ம போகணும்னு சொல்வது சரி, யதார்த்தத்தை நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் உணர்ந்திருக்க வேண்டும். அப்ப அந்த யதார்த்தத்தை என்னன்னு பார்த்தா, இன்னைக்கு நான் உனக்கு செஞ்சா பதிலுக்கு நீ எனக்கு செய்வ அப்படிங்கிற மனநிலையில தான் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இருக்குது, போயிட்டு இருக்குது. ஸோ அப்போ இது எல்லாம் மாற வேண்டுமேனால் அதுதான் நிபந்தனையற்ற அன்பு செய்ய. இன்னைக்கு நாம கடவுள் அன்பு செஞ்சாலும் சரி, அன்பு செய்யலாம் சரி, அப்புறம் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளும் அன்பு செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த நிபந்தனையற்ற அன்பு இன்னைக்கு கடவுளை தாண்டி வேற யார்கிட்ட இருந்தும் கிடைக்கிறதே கிடையாது. ஆனால் நம்முடைய குடும்பமும் திருக்குடும்பமாக மாற வேண்டுமேனால் குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வித நிபந்தனையும் இன்றி, நீங்க போகக்கூடாது, நீங்க போலன்னா தான் நான் உனக்கு வேண்டியதை என்ன பண்ணுவேன், செய்வேன், நீ இதை செய்யணும், நீ இதை செஞ்சா தான் பதிலுக்கு நான் உனக்கு செய்வேன். இதெல்லாம் திருக்குடும்பமாக மாறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அந்த ஒரு பரிசுத்தமான அன்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கிடைக்குங்க. செஞ்சு பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம், அடுத்த பகுதியை பார்க்கலாம். திருக்குடும்ப திருவிழா. தாய் திருச்சபை திருக்குடும்ப திருவிழாவினை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது. இயேசு, மரியா, யோசேப்பு மூவரும் இணைந்து இறைவனுக்கு உகந்த குடும்பமாக வாழ்ந்ததால் இக்குடும்பம் திருக்குடும்பம் என்று அழைக்கப்படுகின்றது.
பிளவுபடாத மூவொரு இறை குடும்பத்தை பிரதிபலிக்கும் குடும்பமாக விளங்கும் திருக்குடும்பம் உலகிலுள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எடுத்துக்காட்டான குடும்பமாக விளங்குகின்றது. ஆண்டவர் இயேசுவிடம் அன்போடு இருந்து அவரை வழிநடத்திய மரியன்னையும் யோசேப்பும் உலகிலுள்ள ஒவ்வொரு பெற்றோருக்கும் முன்மாதிரியாகவும் தம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களை மதித்து நடந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எடுத்துக்காட்டாகவும் விளங்குகிறார். ஆண்டவர் இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் சிறந்து விளங்கி தம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தாழ்ச்சியோடு நடந்தார் என்று திருவிவிலியம் பதிவு செய்கின்றது. நாசரேத்தூரில் மிக எளிமையாக வாழ்ந்த திருக்குடும்பம் உழைக்கும் குடும்பமாகவும் இறை விசுவாசத்திலும் தாழ்ச்சியிலும் பிறருக்கு உதவி செய்யும் குடும்பமாகவும் விளங்கியது. இறை சித்தத்திற்கு பணிந்து நடந்த மரியன்னையினையும் இறை திருவுளத்திற்காக தன்னையே முற்றிலுமாக அர்ப்பணித்த யோசேப்பினையும் இறை திருவுளத்திற்காக தன் இறை தன்மையினை துறந்த இயேசுவினையும் பின்பற்றி வாழுகின்ற போது நம் குடும்பமும் திருக்குடும்பமாக மலர்கிறது. இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு குடும்பமும் திருக்குடும்பத்தினை பின்பற்றி வாழ வேண்டும், இறைவனுக்கு சான்று பகர வேண்டும் என்ற நோக்கில் திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் கிபி 1893ஆம் ஆண்டு திருக்குடும்ப திருவிழாவினை ஏற்படுத்தி கொண்டாடுவதற்கு அனுமதி வழங்கினார். திருக்குடும்ப திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் திருக்குடும்பத்தினை முன்மாதிரியாக கொண்டு நம் வாழ்வினை வாழ்வதற்கு தேவையான வரத்தினை அருளும்படியாக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். எஸ், நம்முடைய குடும்பமும் ஒரு திருக்குடும்பமாக மாற வேண்டும் என்றால் நாம் சில செயல்கள் செய்ய வேண்டும். இல்லை, நிறைய பெரிய பெரிய விஷயமும் செய்யறோங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன செய்யணும்? அடுத்ததான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப பெருசான்னு கேட்டால் அவ்வளோலாம் கிடையாது. அன்கண்டிஷனல் லெவலும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் பெரிய விஷயமா தான் இப்போ பார்க்குறாங்க. அன்கண்டிஷனல் லெவலும் பெருசாக தான் பார்க்குறாங்க. அதெல்லாம் தரமா யோசிக்கிறாங்க. பொருள் அப்படி நமக்கு டஃப்பாக தெரிஞ்சிச்சுன்னா நம்ம லைஃப் டஃப்பாக தான் இருக்குமே தவிர மாறாது. ஸோ இப்போ அந்த வகையில் அடுத்ததாக நம்முடைய குடும்பம் திருக்குடும்பமாக மாறுவதற்கு செய்ய வேண்டிய செயல் என்னன்னா மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஒருத்தர் இருந்தால் தான் மதிப்பு, இல்லைன்னா மதிப்பு அப்படிங்கிறது கிடையாது. நண்பர்களோடு சில நேரம் ஃபோனில் பேசும்போது அப்போ சில ஃப்ரெண்ட்ஸு திருமணமான பெண்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது சொல்லுவாங்க, இன்னைக்கு அவர் வந்தார், நாங்கள்லாம் வெளியே போனோம், அவர் இங்கே கூப்பிட்டு போனார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னு சில நாள் ஃபோன் பண்ணி பேசுகிற பார்த்தா அவன் கிடக்குறான் பாரு, எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அவன் மண்டையை நான் உடச்சேன், நாம் யாரை சொல்கிறாங்க அவன் இவன் அப்படின்னு பார்த்தா வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார்னா சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பசங்க பேசும்போதும் சரி. ஸோ அவங்க பேசும்போதும் இன்னைக்கு அவங்க போனோம்டா, அங்கே எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்கடா, அவங்க சரி அவங்க இவங்க அப்படின்னா மாமியார் வீட்டுக்கு போயிருப்பாப்புல நல்லா பார்த்துருக்காங்க வச்சுருப்பாங்க. சில நாள் இவ்வளோலாம் ஏன்டா என் தலையில கட்டி வச்சாங்கன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்னன்னா நாம் சில நேரங்களில் நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறப்போ நம்ம அவங்களுக்கான மரியாதை என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். ஒரு நமக்கு பிடிக்கல, நமக்கு ஏதோ சம்திங் ஒரு முரண்பட்டு நிற்குது அப்படிங்கிற மரியாதை என்ன ஆயிருது, இல்லாமல் போயிருது. ஆனால் இப்போ கணவன் மனைவிகள் வாடா போடான்னு கூப்பிட்டுக்கிறது ரொம்ப கேஷுவலாக மாறிடுச்சு. அது அவங்களுடைய அன்பின் வெளிப்பாடு. அது ஓகே, நான் அதை பற்றி நான் சொல்ல விரும்பல. ஆனால் கோபத்தின் போது, நான் விரும்பின விஷயம் நடக்காத போது, என் விருப்பத்திற்கு முரணாக நடக்கின்ற பொழுது நான் ஒருத்தரை பத்தி அவதூறு பேசுறேன், அவங்கள மரியாதை இல்லாம பேசுறேன் அப்படின்னா இது என்னோட குடும்பத்தை திருக்குடும்பமாக மாற்றுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ அப்போ எல்லா நிலைகளிலும் ஒருத்தர் மீதான ஒருத்தர் மரியாதை என்ன பண்ணும், அவர் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி. கணவன் மனைவிக்கான மரியாதையும் மனைவி கணவனுக்கான மரியாதையும் கொடுக்கணும். நம்முடைய திருப்பலி வார்த்தை பாடல் கூட தொடக்கத்துல எப்படி இருந்துச்சுன்னா, கணவர் சொல்கின்ற பொழுது உன்னை அப்படின்னு ஒருமையில வர மாதிரி சொல்லுவோம். உன்னை நான் வாக்களிக்கிறேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய திருமண வாக்குறுதிகள்லாம் இருந்துச்சு. அதை இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, கணவனுக்கு அது ரெண்டு பேருமே ஈக்குவல் தானே. அப்புறம் என்ன ஆண் சொல்லும்போது மட்டும் உன்னைன்னு சொல்லணும், அப்போ அவங்களும் சொல்றப்போ உங்களை அப்படின்னு மாற்றி இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ அது போல எல்லா நிலைகளிலும் மதிப்பளிக்க கற்றுக்கொள்ள அந்த ரெஸ்பெக்ட் அப்படின்றது தெரிந்திருக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர். அப்பொழுது திருக்குடும்பமாக அனைவருமே மாறுவார்கள்ன்றதெல்லாம் சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம்.
ஐடி கம்பெனியோட ப்ராஜெக்ட் முதலாளி. அவர் பிக்னிக் போக கிளம்புனாரு. உதவியா இருக்கட்டுமேன்னுட்டு 2 என்ட்ரி லெவல் எம்ப்ளாயிகளை, அதாவது புதுமுக ஐடி அலுவலர்கள் கூடவே கூட்டிட்டு போனாரு. ஜாலியா கிளம்புனாங்க. பிக்னிக் போன இடத்துல பெருசா இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்துக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு அவங்க 3 பேர் முன்னாடியும் பிக்னிக் தேவதை தோன்றினாங்க. பார்க்க ஜாலியா இருந்தாங்க. அந்த தேவதை சொன்னாங்க, ஆளுக்கு ஒரு வரம் தருகிறேன் கேளுங்க அப்படின்னாங்க. அவ்வளவுதான். 3 பேரும் குசி ஆயிட்டாங்க. உடனே என்ட்ரி லெவல் தொழிலாளி ஒருத்தர் முந்திக்கிட்டாரு. பரவசத்தோட கேட்டாரு, நான் உடனே சுவிட்சர்லாந்து போகணும். அருள் பாலிக்கப்பட்டது. அடுத்த வினாடி அவர் சுவிட்சர்லாந்தில் இருந்தார். அடுத்து கேட்க துடிச்சுக்கிட்டு இருந்த அடுத்த தொழிலாளி துள்ளலோட கேட்டார், நான் லாஸ் விகாஸ் பொழுதுபோக்கு அரங்கத்துல உல்லாசமாய் இருக்கணும். அருள் அருளப்பட்டது, வரம் தரப்பட்டது. அடுத்த வினாடியே அவர் லாஸ் வெகாஸ் பொழுதுபோக்கு அரங்கத்திலே உல்லாசமாயிருந்தார். அப்புறம் பொறுமையா கையை கட்டிக்கிட்டு நின்ன ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜரை இப்போ தேவதை பார்க்க அவரு மெல்ல கேட்டாராம், அந்த 2 அப்ரசன்டிகளும் இப்பவே இங்க இருக்கணும். இதனால் சகலரும் அறிய வேண்டியது என்னவென்றால், எப்பவுமே முதலாளிகளை தான் முதல்ல பேச விடணும். இல்லாட்டி பிரச்சனை நமக்குத்தான். ஆணவம் அவ்வளவு எளிதில் அடிபணியாது. எவர் தரத்தையும் உயர்த்தாது. தான் என்ற ஆணவம் கொண்டவர் சுய நலத்தில் பெயரெடுப்பாரே தவிர சுய சரிதையில் அல்ல. முதலாளியின் கவலை கல்லா நிறையவில்லை என்றிருக்கும், தொழிலாளியின் கவலை வேலை நிறைவடையவில்லையே என்றிருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்கள் மனச்சோர்வுடன் இருக்கிறீர்களா? ஆமா சார். நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்களா? ஆமா சார், ஆமா. எதிர்காலம் குறித்து கவலையாய் இருக்கிறீர்களா? நிச்சயமா ஆமா சார். ஒதுக்கப்பட்டதாகவும் தனிமைப்பட்டதாகவும் நீங்கள் உணர்கிறீர்களா? உறுதியா ஆமா சார், ஆமா. அப்போ நீ முதலாளித்துவத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர். உங்களுக்கு மருந்து என்று எதுவுமே கிடையாது. போங்க. அடுத்த ஆளு எப்படி இருக்கு? செய்யும் தொழிலை நேசி, ஆனால் முதலாளியை நேசிக்காதே. ஏனெனில் உனது முதலாளி உன்னை நேசிக்க மாட்டான். உனது உழைப்பை மட்டுமே நேசிப்பான். முதலில் உன் திறமையை பிறர் அறிந்து கொண்டால் நீ தொழிலாளி. நீயே அறிந்து கொண்டால் நீ முதலாளி. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய குடும்பமும் திருக்குடும்பமாக மாறுவதற்கு செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததா இருக்கும். எஸ், திருக்குடும்பமா வந்து ஜொலிக்கணும் அப்படின்னா குடும்பத்துல இதை கண்டிப்பா செஞ்சே ஆகணுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைண்ட்னஸ். அதாவது ரொம்ப கனிவோட பேச கற்றுக்கணும். ரொம்ப கனிவெலாம் கூட இப்போ இருக்க காலகட்டத்துக்குலாம் அதெல்லாம் நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். சொல்ல வர வார்த்தைகளை வந்து நம்ம எவ்வளோ தெளிவாக, எவ்வளோ ஒரு பொறுமையாக, அதே மாதிரி மரியாதையோட எவ்வளோ மதிப்பு மிக்கதாக நம்ம அதை டெலிவரி பண்ணுறோம் அவர்கிட்ட, அவங்கக்கிட்ட, எதிர்க்க இருக்கவங்ககிட்ட அப்படின்றத நம்ம வந்து தெளிவோடு இருக்கணும். ஸோ அப்படி செய்யும் பொழுது அந்த குடும்பம் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, ரொம்ப பொறுமையாக சொல்கிறா, அப்போ அதை நம்ம வந்து எடுத்து செஞ்சு பார்ப்போமே அப்படின்ற அவங்களுக்கும் வந்து ஒரு கேப்சர் கிடைக்கும். நிச்சயமா இன்னைக்கு நிறைய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, சொல்ல வேண்டிய விஷயம் நல்ல கரெக்டான விஷயம், சரியான விஷயம் இருந்தாலும் கூட அதை பொறுமையாக சொல்லாமல், கனிவாக சொல்லாமல், கோபத்தோடு சொல்கின்ற பொழுது யாரும் அதை என்ன பண்ண மாட்டோம், ஏற்றுக்க மாட்டோம். ஸோ எப்பவுமே நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம ஜீன்லேயே பிறந்து வளர்ந்த ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, யார் எதை செய்யாதுன்னு சொல்றோமோ அதை தான் என்ன பண்ணுவோம், செய்வோம். யார் இதை செய்ய அப்படின்னு சொன்னா அதுக்கு நேர்மாறா தான் என்ன பண்ணுவோம், செய்யாம இருப்போம். ஸோ அப்போ இது நம்ம ஜீன்லேயே கலந்த ஒரு பிரச்சனை. அப்போ இப்படி இருக்கிற பட்சத்தில் கணவன் மனைவிக்கு இடையிலோ, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையிலையோ, இல்லை பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இடையிலையோ போய் இதைத்தான் செய்யணும், இப்படிதான் இருக்கணும், நான் சொல்றதா சரி அப்படின்னு குரலை உயர்த்தி சொல்வதனால் அங்க அது நடக்குமான்னு கேட்டா நிச்சயமாக அப்படியே ஒருவேளை நடந்தாலும் கூட அது வேண்டா விருப்பாதான் நடக்குமே தவிர அவர்கள் விருப்பப்பட்டு எதை செய்வாங்களான்னு கேட்டா செய்ய மாட்டாங்க. அப்போ நான் என் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா கூட பேசும்போது, கணவன் மனைவி கூட பேசும்போது, பெற்றோர்கள் பிள்ளைகளோடு பேசும்போது கனிவோடு வார்த்தைகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அது போய் அந்த லைட்டை போடு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக கேன் யூ ப்ளீஸ் சுவிட்ச் ஆன் த லைட் அப்படின்னு சொல்றது இன்னும் அழகா கத்துக்கோங்க. கத்துப்போம், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் பார்வையில் நாம் அனைவருமே கொடுத்து வைத்தவர்கள் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கொடுத்து வைத்தவர் என்கிற சொல்லாடலை நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். உனக்கு என்னப்பா, நீ கொடுத்து வச்ச மனுஷன்,
என்று நாம் பலமுறை உரையாடலில் பயன்படுத்துகிறோம். விவிலியம் 3 சொற்களை பயன்படுத்துகிறது. கொடுத்து வைத்தவர்கள், பேறு பெற்றவர்கள், ஆசி பெற்றவர்கள் என்ற 3 சொல்லாடல்களை விவிலியம் பயன்படுத்துகிறது. இயேசுவே கொடுத்து வைத்தவர் என்கிற சொல்லாடலை பயன்படுத்தி இருக்கிறார் என்பது நமக்கு வியப்பை தருகிறது. மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 11, மத்தேயு 13:11 இயேசு சொல்கிறார், விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. எனவே நீங்கள் பேறு பெற்றவர்கள், நீங்கள் ஆசி பெற்றவர்கள். உண்மையிலே இயேசு தம்முடைய சீடர்களை பற்றி மட்டும் சொல்லவில்லை, இயேசுவின் காலத்துக்கு பிற்பாடு பிறந்த நம் அனைவரை பற்றியும் சொல்கிறார். உண்மையில் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிற அனைவருமே, நாம் எல்லோருமே கொடுத்து வைத்தவர்கள். காரணம், இயேசுவுடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம், இயேசுவின் வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். இயேசு நம் வாழ்வின் ஆண்டவராக இருக்கிறார். அவரிடமிருந்து நாம் எல்லா ஆசைகளையும் பெற்றுக்கொள்கிறோம். அவரை ஆண்டவராக, கடவுளாக, மெசியாவாக, நம் மேய்ப்பராக, நண்பராக, நம் சகோதரராக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். உண்மையில் நாம் கொடுத்து வைத்தவர்கள், ஆசி பெற்றவர்கள், பேறு பெற்றவர்கள். இயேசுடைய பார்வையில் நாம் அனைவருமே கொடுத்து வைத்து. அதனால் இனிமேல் நீ கொடுத்து வச்சவன்பா, அவங்க கொடுத்து வச்சவங்க அப்படிலாம் சொல்லும்போது நாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அது நல்ல சொல். ஆனால் அடிப்படையில் ஒருவரை நாம் பாராட்டும் போது நாம் நினைவில் கொள்ள வேண்டும், அவங்க மட்டும் இல்லை, இவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே கொடுத்து வைத்தவர்கள் தான். கடவுளுடைய ஆசிகளை பெற்ற அனைவருமே கொடுத்து வைத்தவர்கள். நானும் கொடுத்து வைத்தவன், நீங்களும் கொடுத்து வைத்தவர்கள். ஆகவே பிறரை பாராட்டுகின்ற பொழுது இந்த கொடுத்து வைத்திருக்கிற சொல்லை பயன்படுத்துகின்ற பொழுது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று, எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள். கடவுளுடைய பார்வையில், இயேசுவின் பார்வையில் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள், எல்லோரும் ஆசி பெற்றவர்கள், எல்லோரும் பேறு பெற்றவர்கள். எனவே யாரும் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல, எனக்கு எதுவும் இழப்பு அல்ல, யாரும் தாழ்வு மனநிலை கொள்ள வேண்டிய தேவையில்லை. எல்லோருமே கொடுத்து வைத்தவர்கள் தான், எல்லோருமே ஆசி பெற்றவர்கள் தான், எல்லோருமே பேறு பெற்றவர்கள் தான். இதுவே இயேசுவின் பார்வை. இயேசுவைப் போலவே நாமும் மற்ற அனைவரையும் கொடுத்து வைத்தவர்களாக பார்க்க கற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான பகுதி இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இயேசு இன்றைய நாளில் நம்முடைய ஒவ்வொரு குடும்பமுமே திருக்குடும்பமாக மாற வேண்டும் என்றால் சில அற்புதமான காரியங்களை நம்ம செய்யணும் தான் இன்னைக்கு நாளில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன பண்ணலாம்? ஸோ அடுத்ததாக செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், குடும்ப பொறுப்புகளை இருவரும் சரிசமமாக பங்கிட்டு கொள்ளணும். சரிசமம் அப்படிங்கிறது 50-50 அப்படிங்கிறது கிடையாது. நம்ம யூஸ்வலாக மற்ற இடங்கள்ல ஏதாவதுனா சரிசமம்னா கரெக்டாக 50-50 ஈக்குவல். இப்போ 4 பேர் இருக்கோம்னா எல்லாருக்கும் 25-25-25 அப்படிங்கிறது. ஆனால் இந்த திருமண பந்தத்தில் மட்டும் சரிசமம் அப்படிங்கிறது சில நேரங்களில் கணவருக்கு 70%, மனைவிக்கு 30%, சில இடங்கள்ல மனைவிக்கு 80%, கணவருக்கு 20%. இதுதான் அங்க சரிசமமான விகிதாச்சாரம் பார்க்க வேண்டும். அப்போ இந்த விஷயம் நீ மட்டும் தான் செய்ய வேண்டியது. இது சமைக்க வேண்டிய வேலை உன் வேலை, வேலைக்கு போக வேண்டிய என் வேலை, அப்படி எந்த வேலையும் பிரிக்கிறதுக்கு இன்னைக்குள்ள சொல்ல எல்லாரும் வேலைக்கு போறாங்க, எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய கற்று இருந்திருக்க வேண்டும். வீட்டில் ஏதாவது ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா, யூஸ்வலாக சின்ன வயசுலலாம் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வீட்டில் போட்ட வேலை போட்ட மாதிரியே இருக்கும். ஏன்னா அதை எடுத்து செய்யறது யாருக்கும் என்ன ஆகாது, தெரிஞ்சிருக்கு. அப்போ அதையெல்லாம் கனிவோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி புரிந்து கொண்டு, இன்னைக்கு நீங்கள் டயர்டாக இருக்கிறீங்களா, இந்த வேலையை நான் என்ன பண்ணுறேன், ஷேர் செஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வேலையில் என்ன என்னால் ஷேர் பண்ண முடியும். ஸோ அப்போ அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்துணர்வோடு ஒருத்தருடைய கனவை இன்னொருத்தர் வாழ்வாக்குவதற்கு என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். அதுதான் ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ உங்களுடைய கனவு இதுவாக இருக்கிறதா, அந்த கனவை நீ அடைவதற்கு என்னால் என்ன செய்ய முடியும். அப்போ அந்த கனவை அடைவதற்கு இவ்வளவு தடைகள் இருக்குதா, அந்த தடையை உடைக்க என்னால் என்ன செய்ய முடியும். ஸோ அப்போ அந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ண ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுதான் உண்மையான. கண்டிப்பா முழு அன்பு எங்க வாழுதோ அங்க இதெல்லாமே கண்டிப்பா நடக்கும் இல்லையா? இனிமே தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அதுக்கு மேலே ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஓகே. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். கல்பனா, திருக்குடும்ப திருவிழாவில் நம்முடைய குடும்பங்களும் திருக்குடும்பமாக மாறுவதற்கு செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததா என்ன? கண்டிப்பா நம்மளுடைய குடும்பத்துல நம்முடைய குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நிறைய நல்ல காரியங்களை குறித்து நம்ம பேசுவோம், அவங்க கிட்ட சொல்லி கொடுப்போம் இல்லையா? ஆனா அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட சொல்லி கொடுக்குற போதே அதோடைய வேல்யூடு ஒரு உதாரணத்தோடு அதை சொல்கிறப்போ அவங்களுக்கு இன்னும் அது அற்புதமாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் நடந்த ஒரு விஷயம், பாப்பா இந்த ட்ரெஸ் இருக்கணும் அந்த ட்ரெஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே போய் ட்ரெஸ்ஸை பார்த்துட்ருக்கப்போ நான் சொன்னேன், பாப்பா நம்மளுக்கு இவ்வளோ பெருசாலாம் ட்ரெஸ்ஸை நம்ம அவ்வளோ காசு செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் சிம்பிளிசிட்டியாக இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், அன்னை தெரசா பற்றி நீ அடிக்கடி பேசுவே இல்லை, அப்போ அவங்கள பற்றி யோசி அப்படின்னு சொன்னப்போ உடனே அந்த
அந்த இது வந்து அப்படி டைவர்ட் பண்ணிட்டு அப்புறம் வேற ஒரு ட்ரெஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டு சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உதாரணத்தோடு நம்ம அதை சொல்லி கொடுக்குறப்போ, எளிமையோடைய உதாரணம் அன்னை தெரசா அம்மா அப்படின்னு சொல்றப்போ அவளுக்கு அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா அதை சொன்னாங்கன்ற அந்த ஞாபகம் வரும். அந்த மாதிரி நம்மளுடைய வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மதிப்புமிக்க உதாரணத்தோடு சொல்றப்போ அவங்க ஒரு நிறைய நல்ல விஷயங்களை கத்துப்பாங்க. ஸோ அப்படி வளரக்கூடிய தலைமுறை நாளைய இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு குடிமக்களாக என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய குடும்பங்களில் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது போல நாம் செய்து வளர்க்க காட்ட முடியும். ஸோ அப்போ அந்த செயல்களை நாம் காட்டுகின்ற பொழுது வீட்டில் சாப்பிட்ட உடனே அந்த பிளேட்டை எடுத்து வைக்கிறது, சாப்பிட்ட உடனே அது இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் ஒருவேளை ஹோட்டலில் வாங்கிட்டு வந்திருக்கிறோம், அந்த இலை எல்லாம் விரிச்சு வச்சு எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை டிஸ்போஸ் பண்ணக்கூடிய பணிகள். ஓகே, இதெல்லாம் அப்பா எடுத்து செய்கிறாங்களா, இது அம்மா எடுத்து செய்கிறாங்களா, ஓகே வீடு தூக்குறதுக்கு ஓகே அம்மா கிச்சனில் வேலையாக இருக்கிறாங்க, அப்பா எடுத்து அந்த வீட்டை என்ன பண்ணலாம் நீட்டாக க்ளீன் பண்ணலாம். அப்போ இதை பார்த்து வளரக்கூடிய அந்த குழந்தைகள்கிட்ட இது இவங்க வேலை இது இவங்க வேலைன்னா அதுக்கு என்ன பண்ணாது, பிரிச்சு பார்க்க தெரியாது. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனே அது அதிகமாக பேசுகிறோம்னா இன்னைக்கு நம்முடைய காலகட்டத்தில் நம்முடைய அப்பா மக்கள் இப்படி இந்த வேலையை செஞ்சாங்கன்னா சில நேரங்களில் செஞ்சிருக்கலாம், சில நேரங்களில் செய்யாமல் இருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய அப்பா மக்கள் காலத்தில் அவங்க அப்பாக்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களுடைய தாத்தாக்கள் செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க அதுல இருந்து ஒரு எவலுவேட் ஆகி அவங்க மாறி வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து நம்முடைய ஜெனரேஷன் அதுல எவலுவேட் ஆகி என்ன இருக்குது, மாறிக்கிட்டு இருக்குது. இப்போ இது அடுத்து வரக்கூடிய தலைமுறை அதுல இருந்து எவாலுவேட் ஆகி என்ன பண்ணும், மாறும். ஸோ அப்போ அந்த எவாலுவேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அதற்கு நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு மதிப்பீடுகளை சொல்லில் மட்டுமல்ல செயலிலும் கற்றுக் கொடுக்க ரொம்ப முக்கியம். இன்னும் என்னென்ன இருக்கின்றது தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றியோடும் மனநிறைவோடும் வாழ்வதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்ற நமக்கு இதோ நமது இந்திய நாட்டின் மிகச்சிறந்த அறிஞர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கின்றார். அவர் இப்படி கூறுகிறார், டு பி இன் குட் மாரல் கண்டிஷன் requires at least as much training as to be good in physical condition. நண்பர்களே, நாம் உடல் நலத்தோடு இருக்க உடற்பயிற்சி மிகவும் தேவைப்படுகிறது. அதனால்தான் நாம் எல்லாரும் சிறு குழந்தையிலிருந்தே நடக்க சொல்லுகிறார்கள், உடற்பயிற்சியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். வயதான காலத்திலும் நீங்களே ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டும் என்று இப்படியெல்லாம் ஒவ்வொருவரும் நடைமுறையில் இருப்பதை பார்க்கிறோம். எனவே உடல் நலத்தோடு இருக்க உடற்பயிற்சி தேவைப்படுகிறது. அதே போலத்தான் வாழ்விலே நாம் வெற்றி அடைவதற்கும் அடைந்த வெற்றியிலே நிலைத்து வாழ்வதற்கும் நம் வாழ்விலே அறநெறி வாழ்வு தேவை. அந்த அறநெறி நலமோடு இருக்க, அப்படி என்றால் நாம் அறநெறியிலே வாழ்கின்றவர்களாக இருக்க அதற்கான பயிற்சி கட்டாயம் தேவை. உடல் நலத்திற்கு பயிற்சி வேண்டும், அறநெறி வாழ்வுக்கும் பயிற்சி கட்டாயம் வேண்டும். அறநெறி வாழ்வுக்கான பயிற்சியை தான் நமக்கு ஒழுக்கமும் அந்த சுய கட்டுப்பாடும் நமக்கு அந்த பயிற்சிக்கு வழியாய் அமைகின்றன. ஒழுக்கத்தோடும் சுய கட்டுப்பாடோடும் நல்ல எண்ணங்களோடும் நாம் வாழும்போது நம்முடைய அறநெறி வாழ்வு உயர்நிலை அடையும். அப்போது நம்முடைய ஆளுமை உயர்ந்து நிற்கும், நம் வாழ்வு வெற்றி வாழ்வாக இருக்கும். எனவே அறநெறி வாழ்வுக்கான பயிற்சியை நான் தொடர்ந்து செய்வேன் என்ற உறுதியோடு வாழ்விலே வெற்றி அடையுங்கள். உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், அடுத்ததாக நம்முடைய குடும்பம் திருக்குடும்பமாக மாற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது அடுத்ததாக என்ன அப்படின்னா, ஒருத்தர் இன்னொருத்தருடைய ஆற்றலாக சக்தியாக என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். இப்போ கணவன் மனைவி கேட்டதுனா கணவனுடைய சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கணும் பார்த்தீங்கன்னா மனைவியா இருக்க வேண்டும். மனைவியோட சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கணும்னு பார்த்தா கணவராக இருக்க வேண்டும். எங்கள் அப்பா வந்து பயங்கர அப்படி ஜைஜாண்டிக் ஃபெலோ, ஒரு அப்படிலாம் நான் பார்த்த நபர். எங்கள் அம்மாவுக்கு ஒரு யூட்ரஸ் ஆப்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் அந்த டைம் என்னால் கூட இருக்க முடியல, நான் ஹாஸ்டலில் இருந்தேன். என் தங்கச்சி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறா, அப்பா ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் அப்பாவை என்னால் பார்க்கவே முடியல அப்படின்ட்டு அவள் என்ன பண்ணுறா, அம்மாவுக்கு ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் அப்பாவை என்ன பண்ண முடியல, வெளியே பார்க்கவே முடியல. ஏன்னா அந்தளவுக்கு அவருக்கு அங்கிட்டு இங்கிட்டும் நடந்துகிட்டு வராரு, ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாரு. ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் எங்கள் அப்பா நாங்கள் என்ன பண்ணல, எங்கள் பார்த்ததே கிடையாது, சின்ன வயசுல அப்படி பார்த்ததே கிடையாது. அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகி பயந்து அப்படிலாம்.
ஸோ அப்போ அதுதான் அந்த ஆற்றல், ஒருத்தருடைய என்னுடைய சோர்ஸ், என்னுடைய பவர் அப்படிங்கிறது. அப்போ ஒரு நல்ல திருக்குடும்பத்துல அந்த கணவன் மனைவியினுடைய ஆற்றலாகவும் மனைவி கணவனுடைய ஆற்றலாகவும் விளங்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்கிறாங்க. அப்போ அது திருமணமான வாழ்க்கையில ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறாங்கன்னா அது மனைவியாக இருக்கின்ற பொழுது அதுதான் ஆற்றலின் மூலம். அப்போ அது போல அப்படியே ஒவ்வொரு பெண்ணினுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கிறான். அது திருமணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவர் திரைப்படத்தில் கூட டெலக்ஸ் இருப்பாங்க, திருமணமான பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஆண் இருக்காங்க, அது கண்டிப்பா கணவனாக இருக்க வேண்டும். ஸோ அப்போ ஒருத்தர் இன்னொருவருடைய ஆற்றலின் மூலமாக இருப்பதுதான் திருக்குடும்பம். கண்டிப்பா ஜோ. இது தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சிகள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடரின் வழியாக உங்களோடு உரையாட மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறேன், நன்றி கூறுகிறேன். மத்திய மாநில அரசுகளுடைய உறவை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்திய மாநில அரசு உறவு மிக மிக முக்கியமானது. எதற்காக என்றால் நாட்டினுடைய ஒற்றுமை, நாட்டினுடைய பாதுகாப்பு, நாட்டினுடைய அமைதி, நாட்டினுடைய வளர்ச்சி, இவை அனைத்திற்கும் அது மிக மிக அடிப்படையானது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பிரிவு 251 என்ன சொல்லுகிறது என்றால், பல நேரங்களில் 249, 250 இவையெல்லாம் பாராளுமன்றத்திற்குள்ள அதிகாரம், அந்த சூழலில் எப்படி அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்றைக்கு பல நேரங்களில் சட்டமன்றங்களுக்கும் சட்டம் இயற்றி இருக்கிறது, பாராளுமன்றமும் சட்டம் இயற்றி இருக்கிறது அதே தலைப்பில். அப்ப என்ன நடக்கும், அப்ப என்ன உரசல் வரும் அப்படிங்கிறத பற்றி பேசுது. 249 அங்க இங்க சட்டம் இல்லை, இந்த பட்டியலில் இருக்கிறது அது சட்டம் ஏற்றுகிறது. காரணம் தேச நலன் கருதி. ரெண்டாவது உள்ளதுல அவசர கால பிரகடனம் அமலில் இருக்கும்போது அதற்குரிய அதிகாரத்தை பார்த்தோம். இப்போ ஒருவேளை 2 பேரும் சட்டம் ஏற்றிருக்காங்க, அப்ப என்ன நிகழும் அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பொதுவாக மாநில சட்டமன்றத்திற்கு தான் அதிகாரம் இருக்கிறது மாநில பட்டியலை பற்றி சட்டம் ஏற்றுவதற்கு. ஆனால் ஒருவேளை இந்த பொதுப்பட்டியல் போன்ற விஷயங்களில் நாடாளுமன்றமும் சட்டம் இயற்றியிருந்தால், நாடாளுமன்றம் இயற்றிய சட்டத்திற்கு முரணாக மாநில சட்டம் இருந்தால், அதுல நாடாளுமன்றம் இயற்றிய சட்டம் தான் செல்லுபடியாகும், மாநில சட்டம் செல்லுபடியாக. அதான் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே சப்ஜெக்ட்ல 2 பேரும் சட்டம் இயற்றியிருந்தால் பாராளுமன்றத்திற்கு தான் முன்னுரிமையை தவிர மாநிலத்திற்கு அல்ல. காரணம், அது மீண்டும் அதை எதை தான் கோட்பட்டோம்னு சொன்னா, இது தேச நலனுக்கு எதிரானது, தேச பாதுகாப்புக்கு எதிரானது, தேச வளர்ச்சிக்கு எதிரானது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால தேச நலன் தான் முக்கியத்துவம் பெறுகிறதே தவிர மாநில நலன் அங்க அடிபட்டு போவதை நாம் பார்க்கிறோம். அது ஒருவேளை பாராளுமன்றம் மாநில சட்டம் ஏற்றுவதற்கு முன்னாலும் இயற்றியிருக்கலாம், பின்னாலும் இயற்றியிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அங்கே பாராளுமன்றம் இயற்றிய சட்டமே நிலைத்திருக்கும் என்பதுதான் உண்மை. அப்புறம் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாடாளுமன்ற சட்டத்தில் இருக்கிற அந்த சில விஷயங்கள் மாநில சட்டத்திற்கு உள்ள விதிகளோட, அதாவது பாராளுமன்ற சட்டமும் இருக்கு, மாநில சட்டமும் இருக்குது. அப்ப அந்த மாநில சட்டத்தில் இருக்கின்ற சில விதிமுறைகள் பாராளுமன்ற சட்டத்திற்கு எதிராக இருந்தால் அந்த பகுதி செல்லுபடியாகாது. அது எங்க வரும்னா கன்கரன் லிஸ்ட்ல, பொதுப்பட்டியலில் 2 பேருமே சட்டம் இயற்றி இருக்கலாம். அப்படி இருக்கிற பொழுது பாராளுமன்ற சட்டத்திற்கு முரண்படாமல் இருந்தால் மாநில சட்டம் அமலில் இருந்து கொண்டே தான் இருக்கும், அதுல ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா அதே விஷயத்துல பாராளுமன்ற சட்டம் இயற்றி இருக்கின்ற விதிமுறைகளுக்கு மாநில சட்டத்தின் விதிமுறைகள் எதிராக இருந்தால் அது செல்லுபடியாகாது. அது அப்புறம் பெரிய போராட்டம் நடத்தி ஒன்று அது பாராளுமன்றம் அதை மாற்றணும், இல்லை உச்ச நீதிமன்றம் அதற்கு ஒரு உறுதியான தீர்ப்பு சொல்லணும். உதாரணமா இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பார்த்தோம்னா, இப்ப நீட்டு போன்ற விஷயங்கள், இப்ப இதுல அப்படிதான். இப்ப மாநில சட்டமன்றமும் சட்டம் இயற்றி இருக்கு, எங்களை நீட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. பாராளுமன்ற சட்டம் இயற்றி இருக்கு, நாடு முழுவதும் நீட்டு தான் அமுல்படுத்தும். இப்ப பார்த்தா கடைசியில் மாநில சட்டத்தின் செல்லுபடி ஆகல. நம்ம மத்திய அரசுகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், கவர்னர்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறோம், குடியரசுத் தலைவருக்கு மனு அனுப்புறோம், நாங்க ஒண்ணுமே நடக்கல. அப்புறம் உச்ச நீதிமன்றத்திலையும் கேட்கிறோம். பல நேரங்களில் உச்ச நீதிமன்றமே இதுல முழுமையா தலையிடுறது இல்லை. ஏன்னா அது தேச நலனுக்காக அது உருவாக்கப்பட்ட சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்ல தான் பல நேரங்களில் மாநிலங்கள் மாட்டிக்கொள்ளுகின்றன. அப்போ ஆனாலும் அரசியலமைப்பு சட்டம் என்ன தெளிவா சொல்லுதுன்னு சொன்னா, ஒருவேளை அப்படியெல்லாம் இருந்தாலும் பாராளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட அந்த சட்டத்திற்கு தான் முக்கியத்துவம், அதுக்கு தான் முதல் உரிமை. அதற்கு முரண்பாடாக இருக்கின்ற மாநில சட்டங்கள் அல்ல மாநிலத்தினுடைய விதிமுறைகள் கண்டிப்பா செல்லாது அப்படிங்கிறத பிரிவு 251 மிக தெளிவாக விளக்கி விடுகிறது. ஸோ நம்ம ஒரு மோதல் போக்க கடைபிடிக்கிறதுக்காக ஒரு சட்டம் ஏற்றி வைக்கலாமே தவிர
அது மிக எளிதல்ல. அல்லது மாநிலத்தினுடைய தனித்தன்மையை புரிந்து கொண்டு மத்திய அரசாவது கொஞ்சம் இறங்கி வரணும். சரி, ஓகே, இந்த மாநிலத்திற்கு நான் விலக்களிக்கிறேன் அப்படின்னு சொல்றது, அது ஒரு அமெண்ட்மெண்ட் ஏதாவது போட்டு கொண்டு வரணும். ஆனால் அப்படி கொண்டு வருவதற்கு இணக்கமான கட்சிகள் ஆட்சியில் இருக்கிற பொழுது அது நடக்குமே தவிர, எதிரெதிர் கொள்கைகள் கொண்ட கட்சிகள் இருக்கிற பொழுது அது நடக்கவும் வாய்ப்பில்லை. அதான் இந்தியாவில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே மக்களினுடைய நலனை முதன்மையாக கொண்டு ஆட்சியாளர்கள் இப்படிப்பட்ட சட்டங்களை வகுக்க வேண்டும் என்பதே மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கண்டிப்பாக ஆட்சியாளர்களும் அதை புரிந்து கொள்வார்கள் என உறுதியாக நம்புகிறேன். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நம்முடைய குடும்பமும் திருக்குடும்பமாக மாறுவதற்கு செய்ய வேண்டிய செயல்கள். அடுத்ததான் என்ன சொல்றாங்க? எஸ், நல்ல ஒரு குடும்பம் அப்படின்னா அது ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் இல்லையா? அந்த மகிழ்ச்சி எப்பவுமே இருக்கணும் அதில் நிலையா அப்படின்னா நம்ம சின்ன சின்ன செயல்களை செஞ்சு தான் ஆகணும். அந்த வகையில் அடுத்ததா சின்ன சின்ன சண்டைகள் வீட்டுக்குள்ளே வந்தால் கூட அது உடனே மறந்து உடனே அதை மன்னிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். மனப்பூர்வமாக அதை செய்வதற்கு என்றைக்குமே தயங்கக்கூடாது ஒரு ஃபேமிலிக்குள்ள. கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள இந்த மன்னிப்பு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி. அப்போ சில நேரங்களில் அந்த குடிகார, அதாவது வீட்டில் குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு நபர், அப்போ அவங்களை பொறுத்து கொள்ளக்கூடிய அந்த மனைவி, அவங்களாம் நினைச்சு பார்க்குறப்ப எப்படி தான் இவங்க இத்தனை தடவை மன்னிச்சுக்கிட்டு, அந்த ஆள் திரும்பவும் போய் குடிச்சிட்டு வராரு, மறுநாள் காலையில் திரும்ப அப்புறம் போய் குடிக்கிறாரு, திரும்பவும் அது நடக்குது. ஆனால் அந்த பெண்கள் எப்படி அதை பொறுத்து கொள்கிறார், எப்படி அதான் அப்போ அதான் அந்த மன்னிப்பு. ஸோ அதை முழுமையாக மன்னிக்கிறது. அப்போ இந்த மன்னிப்பு இதை திருத்துவதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம என்ன சொல்லுவோம், திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி, அப்போ அவங்களும் அதை உணர வேண்டும். ஸோ இத்தனை நாட்டம் நம்மளை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, நாமளும் என்ன பண்ணணும், இதை விட்டுவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள அவரும் என்ன பண்ணணும். எனக்கு பல குடும்பங்கள் இருக்கக்கூடிய மன்னிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், அடுத்த சண்டை வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், மன்னிச்சிருப்பேன். அடுத்த சண்டை வரும்போது சண்டையில என்னென்னலாம் நான் எடுத்து சொன்னனோ அந்த சண்டையில திரும்ப கண்டினியூ பண்ணிடுவேன். இந்த டு பி கண்டினியூட் அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா, அது தொலைக்காட்சி சீரியல்களுக்கு வேணா நல்லா இருக்குமே தவிர வாழ்க்கைக்கு அது நல்லாக இருக்காது. அப்போ அது வகையில் முழுமையாக உடனடியாக மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சிந்திப்போம், தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, புதிய தென்னை மரம் நடவு. இந்த நடவுக்கான கன்றுகள் கிடைக்கலன்னு இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லோரும் அலைஞ்சிட்ருக்க ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். இது ஏன் இந்த செயல்பாடு நடக்குது அப்படின்னா, கொப்பரையோட விலை கூடுனதுனால எல்லோரும் புதுசாக தென்னை மரம் போடணும்னு ஆசைப்பட்றோம். ஏன் கூடுச்சு? அதிகமாக தென்னை மரம் வைத்திருக்கக்கூடிய இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, இலங்கை இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தென்னை மரத்தில் நோய்கள் வந்ததுனாலையும், விளைச்சல் சரியாக கிடைக்காம போனனாலையும், வச்சிட்ருக்கிறதுல நம்மளுக்கிட்ட நிறையா பொருள் இருக்கிறதுனாலையும் நிறையா விலை கிடச்சது. இப்போ சமீப காலமாக ஒரு 15 நாட்களாக அங்கேயும் பொருள்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. வர ஆரம்பித்த உடனே நம்மளுடைய கொப்பரையோட விலை குறைய ஆரம்பிச்சிட்டது. இப்படி குறையிறப்ப நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்க ஒரு சூழ்நிலை இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு காலத்தில் ஒரு விஷயத்த அடிப்படையில் புரிஞ்சுக்கணுங்க. எப்படி இருந்தாலும் தென்னையோட தேவை இருக்குது. அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமான விலை போகிறத நீங்கள் மனசில் எடுத்துக்கக்கூடாது. சராசரியான விலை அதை தான் மனசில் வச்சுக்கணும். நீங்கள் தேவையில்லாமல் அது அவ்வளோக்கு போச்சு, அவ்வளோக்கு எப்போவுமே விற்கும் அப்படின்னு நினச்சா நிற்காது, அது ஏமாற்றமாகும். அப்படி பண்ணக்கூடாது. நார்மலாக உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி என்ன விலை விற்றுச்சோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக விற்கும், அப்படி மனசை வச்சுக்கணும். சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி எல்லா பக்கமும் எல்லா நர்சரிகள்லேயும் இருக்கக்கூடிய செடியை ஃபுல்லாக எடுத்து நட்டுட்டோம், புதுசாக இல்லை. அந்த தென்னை மரத்தை பொறுத்தளவில் 30 வருடம் ஆன மரத்துலேருந்து இயல்பாக விழுந்த நெத்துலேருந்து போட்டு வர்றதான் நல்லாயிருக்கும். ஏதோ கிடைச்ச காயிலேருந்து அவங்க நட்டு வச்சு அதுலேருந்து வரக்கூடிய நாற்றெல்லாம் நமக்கு பின்னாடி இம்சையை கொடுக்கும். நம்மளால் சரியாக என்ன சொல்கிறது, அதுலேருந்து விளைச்சல் வராமல் போக வாய்ப்பு இருக்குது. நம்ம பணம் செலவழிய வாய்ப்பு இருக்குது. செய்கிறது கொஞ்சமாக செஞ்சாலும் கரெக்டாக செய்யணுங்க. ஒன்று நெட்டை மரங்கள் அப்படின்னு சொன்னால் எங்கே விற்கிதுன்னு பார்த்து தரமான பொருள் இருக்கா, அந்த அலுவலகங்களில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள்கிட்ட, அவங்க வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, இது எங்கேருந்து இந்த தாய் கன்று எங்கேருந்து எடுத்தீங்க, எவ்வளோ நாளாக நர்சரி போட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தெல்லாம் என்கொயரி நல்ல விசாரணை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கணும்.
அல்லது நெட்டை குட்டை அந்த வகைனாலும் அளவான விலைங்க. 100 ரூபா 110 ரூபா அந்த ரேஞ்சில் தான் கன்றுகள் வாங்கணும். தேவையில்லாமல் 350 ரூபா 400 ரூபா போட்டு வாங்கக்கூடாதுங்க. அதே மாதிரி குட்டை நெட்டை குட்டையாக இருக்கக்கூடிய மரங்கள் இன்றைக்கி பார்த்தா 700 ரூபா போட்டு கன்றுங்களை வாங்குகிறோம். ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. செலவுகளை அதிகப்படுத்திட்டு அதுக்கேற்ற மாதிரி வரவு வரலைன்னா நீங்கள் தான் சிரமப்படுவீங்க. 3 வருடம் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஒரு சில நிலத்தில் சத்து இல்லாத நிலத்தில் 4 வருஷம் கூட வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு லாபம் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப ஆரம்ப கட்ட செலவுகளை சரியாக செய்யணும். கன்றுகள் தேர்ந்தெடுக்கிறப்பே சரியாக தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் அந்த டைமில் கன்றுகள் தேர்ந்தெடுக்கிறப்ப கவனம்லாம் விட்டுட்டிங்கன்னா காலம் ஃபுல்லாக இப்போ ஒரு கத்திரி செடி வைக்கிறோம், மிளகாய் செடி வைக்கிறோம், 5 மாதம் பிடுங்கி போட்டு கூட போயிடலாம். ஒரு பப்பாளி கன்று வைக்கிறோம், தப்பு நடக்குது, 2 வருஷத்தில் பிடுங்கி போட்டுடலாம். செடி முருங்கை வச்சோம்னா ஒரு 3 வருஷம் அதிகபட்சம் 4 வருஷத்தில் பிடுங்கி போட்டுடலாம். இதெல்லாம் அப்படி இல்லைங்க. 40 வருஷம் 50 வருஷம் மரம் அப்படியே நிற்கும். மேலே தலை சூம்பி போயிடும், காய் வராது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காசை கொட்டி 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 அது எதாவது வருமானு பார்ப்பீங்க. பிரச்சனை எங்கே இருக்குது? தாய் கண்ணே தப்பு. அது ஏன் தப்பு? நம்ம அவசரப்பட்டு போய் வாங்கினது. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு அவசரப்பட்டு போய் வாங்கிறது. பொறுமையாக முடிவெடுக்கணுங்க. ஒரு சில பகுதிகளில் தான் நாற்றுக்கள் போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்பர் தரேன், நீங்கள் பேசிக்கங்க. ஆனால் யார்கிட்ட பார்த்தாலும் அப்படியே இருந்தாலும் நீங்கள் நேரில் போய் ஒரு தடவையாக நேரில் போய் நின்று அதோட பொருளோட தரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்படி செய்யணுங்க. உயரமான கன்றுன்னா ஒரு வருஷத்துக்கு 90லேருந்து 110 காய் தான் தரும். நெட்டை குட்டை அப்படிங்கிறது அதிகபட்சமாக 150லேருந்து 200 காய் தரும். குட்டையாக இருக்கக்கூடிய மரங்கள் 300லேருந்து 350 காய் தரும். இதெல்லாம் அவங்க சொல்கிறது. இது அப்படியே யோசிச்சு பார்த்திங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா நெட்டை மரங்கள்லேருந்து 60 காய், நெட்டை குட்டையிலேருந்து 150 காய், குட்டை நெட்டையிலேருந்து 250 காய், இந்த அளவு தான் நமக்கு விளைச்சல் கிடைக்கும்னு மனசில் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரகங்களை முடிவு பண்ணி செய்யணும். சந்தேகம் வந்தால் கேட்டுக்கங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. நம்முடைய குடும்பம் திருக்குடும்பமாக மாறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்களில் அடுத்ததாக அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனவுகளை அடைதல், இணைந்து வளர்தல். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு குடும்பம் அப்படின்னாலே எல்லோரும் ஒன்றாக இணைந்து வளர்ந்தா தான் அது குடும்பம். அது ஒரு பழைய திரைப்பட பாடல் ஒன்று இருந்தது, பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது. அதெல்லாம் நிலவு போல தேய்ந்து விட்டேன் நீ வளர்ந்ததாலே அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்னன்னா ஒருத்தர் வளர்தலும் ஒருத்தர் தேய்தலும் அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கை, ஒரு திருக்குடும்பமாக வாழக்கூடிய வாழ்க்கைன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து வளர்வதுதான், இணைந்து வளர்வதுதான். அதுல இந்த கனவுகளை அடைதல் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய என் தனிப்பட்ட புரிதல் ஒரு அதை எப்படி எனக்கு வார்த்தைகளை விவரிக்கிறதுன்னு தெரியாது. அதான் இன்னொருத்தருடைய கனவு நம்முடைய வாழ்க்கை துணையாக அவர்களுடைய கனவா இருக்கலாம். அந்த கனவை அடைவதற்கு நாம ஒரு சின்ன ஒரு கருவியா இருக்கிறோம் அப்படின்னா அவர்கள் அந்த வெற்றி நாளை கொண்டாடுறப்போ இன்னைக்கு நானே என்னுடைய கனவை அடைவது போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை காட்டிலும் என்னுடைய வாழ்க்கை துணை அந்த கனவை அடைகின்ற பொழுது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியினுடைய அதை விவரிக்க வார்த்தையே கிடையாது. அது இவ்வளவு இருந்துச்சு, இவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால டிஸ்கிரைப் பண்ணி சொல்லவே முடியாது. அப்போ அது போல கணவன் மனைவியாக இணைந்து வாழ்கின்ற பொழுது இருவரும் இணைந்து வளர்தல் எந்த அளவுக்கு முக்கியமோ அது போல ஒருவர் மற்றவரின் கனவை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கிறது. ஸோ அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா அதை நாம் உணர்ந்து பார்க்கின்ற பொழுதுதான் அந்த வாழ்க்கையினுடைய அந்த மகிழ்ச்சி என்ன அப்படிங்கிறது தெரியும். அந்த மகிழ்ச்சி தான் இன்னைக்கு நம்ம குடும்பத்தை திருக்குடும்பமாக மாற்றும். கண்டிப்பா மகிழ்ச்சியோட எல்லைக்கு போகணும் அப்படின்னா குடும்பத்தில் இந்த மாதிரி சில செயல்கள்லாம் செய்யணும் அப்படின்றத கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். விபரத்தை பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கிட்னி ப்ராப்ளம் பத்தி பார்க்கலாம். இப்ப ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இளம் வயதினர், யங்ஸ்டர், டீனேஜ், குழந்தைகள், பெரியவங்க எல்லா வயதினருக்கும் இன்னைக்கு கிட்னி ப்ராப்ளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. இதற்கு காரணம் ஒன்று பிபி, சுகர், அதுக்கப்புறம் வலி நிவாரண மாத்திரைகள் நம்மளா செல்ஃபா எடுக்கிறதுனால, அல்லது
ஒரு 2-3 காய்ச்சல் வந்திருக்கலாம். அதுக்கு அவசரத்துக்காக ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் ஓவரா கொடுத்தா தான் அந்த நேரத்துக்கு அது குணமாக்கும் சூழல் இருக்கலாம். யாரும் குறையாக சொல்லவில்லை, சூழல் இருக்கலாம். அப்ப அந்த ஹைடோஸ் ஆன்டிபயோட்டிக்னாலேயும் கிட்னி ப்ராப்ளம் வருது. அது இல்லாமல் நம்மளோட லைஃப் ஸ்டைல், இப்போ சுகர் கண்ட்ரோல் இல்லை, பிபி கண்ட்ரோல் இல்லை, ரொம்ப குடிக்கிறது, ரொம்ப டென்ஷன் ஆகுறது, பல காரணங்கள். இப்போ இந்த வகையில் பாதிப்புங்கிறது வந்துட்ட பிறகு ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ யூரியா, கிரியேட்டினைன், யூரிக் ஆசிட் லெவல் நம்ம பார்த்துக்கணும் ரெகுலராக. இதில் கிரியேட்டினைன் லெவல் 1.2 நார்மல்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 1க்கு கீழேயே நமக்கு கிரியேட்டினைன் லெவல் வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப சிறந்தது. 1.1 ஆர் 1.2, 1.3 அப்படின்னா நமக்கு நம்மளோட உடல்ல நம்மளோட சிறுநீரகம் 50% தான் வேலை செய்யுது, 50% வேலை செய்யலன்ற மனநிலைக்கு நம்ம வந்து உஷாராகி உடனே நம்ம உடம்ப கவனிக்க வேண்டியான நடவடிக்கையை கடைபிடிக்க வேண்டும். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பிபி கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், சுகர் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். நிறைய பேர் பிபி இருக்கு பார்க்குறாங்க, மெடிசன் எடுக்கிறாங்க, அப்புறம் அது கண்ட்ரோல்ல தான் இருக்கு, டாக்டர் கிட்ட போறாங்க, உங்களுக்கு பிபி இப்போ நார்மலா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா மாத்திரைகளை நிறுத்துன்னு அவங்க சொல்றது இல்லை. அதே போல பிபி இருக்கு, மாத்திரை கொடுக்குறாங்க, நீங்க உப்பை குறைக்க வேண்டும், டென்ஷன் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் கடைபிடிக்கணும். சுகர் அதே போலத்தான். முதல்ல சுகர் வரும்போது ரொம்ப பயப்படுவாங்க, அப்புறம் நாள் ஆக அந்த சுகரை பத்தியே கவலையே படுறது இல்லை. அது என்ன பண்ணுது, சரியான முறையில டயட் இல்லை, உடற்பயிற்சி இல்லை, மெடிசன் இல்லை, அப்ப தாறுமாற அவங்களுக்கு சுகர் லெவல் போயிட்டு கிட்னியை பாதிக்குது. அது எந்த வகையில பாதித்திருந்தாலும் நீங்க ரெகுலர் செக்அப் பண்ணிக்கோங்க, அந்த பாதிப்பு வராதவன்னு பார்த்துக்குங்க. அல்லது பாதிப்பு வந்துருச்சு, 1.2 உங்களை தொடுதுனாலே, 1க்கு மேல கிரியேட்டினைன் இருக்குன்னாலே உடனே தொடர்பு கொள்ளுங்க. அதற்கு உண்டான வழிமுறைகள் இருக்கு, கடைபிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கு. நேத்து கூட 3 பேஷண்ட் நான் பார்க்குறேன், 3 பேரும் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க, அவங்களுக்கு அதே லெவல்ல மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். முதல்ல ஏறி இருந்தது, குறைச்சிட்டோம், அதே லெவல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 3-4 இயர்ஸா அதே லெவல்ல வச்சிருக்கோம். இது எத்தனை நாளைக்கு? உங்க உடம்பு உங்க உயிர் இருக்கும் வரை நீங்க தான் கடைபிடிக்கணும். இதுல எத்தனை நாளைக்குன்னு கிடையாது, இது லைஃப். நம்ம உயிர் வாழும் வரை கடைபிடித்து தான் ஆக வேண்டும். என்ன இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க, உண்மையா சொல்றோம், கரெக்டா சொல்றோம். புரிஞ்சுக்கிறவங்க நடந்துக்கிறவங்க நல்லா இருக்காங்க, புரியல ஃபாலோ பண்ணலன்னா கஷ்டப்படுறோம். இப்போ இதோட உபாதைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்ப அறிகுறிகள் முகம், காலையில தூங்கி எழுந்தவுடனே முகம் வீங்கி காணப்படும். அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் உட்காந்துருக்கோம், இல்லை 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஜேர்னி பண்றோம் கால் தொங்க போட்டு, அப்ப வீக்கம் வரும். அப்புறம் குமட்டல், வாந்தி, தலை சுத்தல், தலைவலி, மயக்கம் இதெல்லாம் ஏற்படலாம். வயிறு உபசம், அஜீரணம், மலச்சிக்கல், பசி இன்மை அல்லது பசி எடுத்து சாப்பிட முடியாமை, இப்படி ஏகப்பட்ட உபாதைகள் இருக்கலாம். அடுத்தது உடல் முழுவதும் எங்க வேணாலும், தலை முதல் கால் வரை முழுவதுமோ அல்லது பார்ட்லியோ அரிப்பு ஏற்படலாம். அப்புறம் கால்கள் வந்து கருமை நிறம், டாட்ஸோ அல்லது கருமை நிறம் காணப்படலாம். அதே போல ஹீமோகுளோபின் குறையும், யூரியா கிரியேட்டினைன் அதிகரிக்கும். சிலருக்கு யூரிக் ஆசிட் அதிகமாகி அதனால கிட்னி ப்ராப்ளம் வரலாம். சிலருக்கு அடிக்கடி கிட்னி ஸ்டோன் வந்து அதனால கிட்னி ப்ராப்ளம் வரலாம், கிட்னி இன்ஃபெக்ஷன் ஆகலாம். சிலருக்கு மாத்திரம் பிறவிலேயே சிறுநீரகங்கள் ரொம்ப சின்னதா இருக்கலாம், அதனால பாதிப்பு வரலாம். அதனாலதான் இப்போ கன்சீவ் ஆன உடனே ஸ்கேன் பண்ணுங்க, ரெகுலரா அது செக்அப் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உடம்புல அது ஹார்ட்டா இருக்கலாம், பிரெயினா இருக்கலாம், கிட்னியா இருக்கலாம், கர்ப்பப்பையா இருக்கலாம், எல்லாமே வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்து
மருத்துவர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. இது நல்லா இருக்கு, ஓகே, இல்ல இல்ல குழந்தையோட கரு வளர்ச்சியில பாதிப்பு இருக்கு, அதனால இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற செயலை நம்ம செய்யணும். அப்ப இந்த காரணங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு. இதை கரெக்டா ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக டயாலிசிஸ்க்கு நம்ம தள்ளப்பட மாட்டோம். டயாலிசிஸ் போகாம காப்பாற்ற முடியும். இதே நீங்க கவனிக்காம விட்டுறது, பிபி செக் பண்றதுல ஒன்றும் கிடையாது, அப்படியே எடுத்த உடனே ஒரு மயக்கம் வந்து விழுந்துருவாங்க. திடீர்னு போவோம், ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா பிபி வெரி ஹை, அதுக்கப்புறம் கிரியேட்டினைன் யூரியெல்லாம் பார்த்தா ரொம்ப அதிகமா இருக்கும். உடனே மூச்சு திணறல், மயக்கம், எமர்ஜென்சி டயாலிசிஸ் தொடக்கிடுவாங்க. ஒன்ஸ் டயாலிசிஸ் தொடங்கினால் 99.9%க்கு நிறுத்த முடியாது. அதனால டயாலிசிஸ் போறதுக்கு முன்னாடியே உங்க சிறுநீருக்கு இந்த பிளட் டெஸ்ட்லாம் செய்து பார்த்துட்டு, ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, உங்க சிறுநீரகங்கள் சைஸ் கரெக்டா இருக்கா, சுருங்குதா, பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்து பிரச்சனை இருக்குன்னா ஆரம்ப நிலையிலேயே வரும்போது உங்க லைஃபை நீடிக்க செய்யலாம். நிச்சயமாக கண்ட்ரோல்லே வச்சுக்கலாம், லைஃப் லாங் நல்லா இருக்கலாம். இதே அதிகமாயிடுச்சு, கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்போ மூச்சு திணறல், வாந்தி இருக்கு, யூரின் போறதும் நிக்கலாம், இல்ல யூரின் போறது குறையலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டயாலிசிஸ் கண்டிஷன் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதே போல சிலருக்கு 2-3 தான் கிரியேட்டினைன் இருக்கும், ஆனா டயாலிசிஸ் கண்டிஷன் ஆயிடுவாங்க. இதே சிலருக்கு 7-8 இருக்கும் கிரியேட்டினைன் லெவல், அப்பதான் டயாலிசிஸ் கண்டிஷன் வரும். சிலருக்கு இதே 10 கூட இருக்கும், அப்பதான் டயாலிசிஸ் பண்ற மாதிரி வரும். அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் கிரியேட்டினைன் லெவல் 1 இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா சால சிறந்தது. அதற்கெல்லாம் வழிமுறைகள் இருக்கு. இதன் தொடர்ச்சியா நாளைக்கும் நம்ம பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்திய பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நம்முடைய குடும்பமும் திருக்குடும்பமாக மாற வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய செயல்களில் ஃபைனலாக என்ன சொல்றாங்க? எஸ், ஃபைனலாக அல்டிமேட்டாக சொல்கிறது ஒன்று தான், ஒருவர் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் அப்படின்றது. எஸ், ஒருவர் இன்னொரு மீது வைத்திருக்க நம்பிக்கை அது என்றைக்குமே வந்து நங்குரமாக விளங்கணுமே தவிர அது என்றைக்குமே வந்து கலைஞ்சி போகக்கூடாது. அதில் ஒரு சின்ன கல் அப்படி தூக்கி போட்டு அது அப்படி கலைஞ்சிருச்சு அப்படின்னா கூட அந்த குடும்பம் அப்படின்றது செதஞ்சு போயிடும். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம என்றைக்குமே பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல தெளிவு இருக்கணும். நிச்சயமா நமக்கு நிறைய விஷயங்கள் அன்னை மரியாவிடமிருந்தும் யோசேப்பிடமிருந்தும் என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அதுல இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இப்போ திருமணத்திற்கு முன்னதாகவே அவர் கருவுற்று இருக்கிறார் அப்படின்னு தெரிய வந்தோன்னா யோசேப்பு போனால் அந்த காலத்தில் உள்ள ஆட்கள் மாதிரி அப்படி அன்மெச்சூர்டாக அவர் என்ன பண்ணலை, பிஹேவ் பண்ணலை. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என்னங்க பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படிலாம் அவர் என்ன பண்ணலை, கேட்டு சண்டை போட்டு அவருடைய பேரை வந்து கலங்கம் அடிக்க அவர் என்ன பண்ணலை, விரும்பலை. மறைவாய் விலக்கி விட எண்ணினார் அப்படின்னு தான் என்ன பண்ணுறோம், விவிலியத்தில் படிக்கிறோம். ஸோ அப்போ அது என்ன அப்படின்னா நம்பிக்கை. சரி, ஓகே, அது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு எனக்கு தெரியாது, ஓகே, நான் அதை காயப்படுத்த விரும்பலை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு விலகி செல்லுதல். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருடைய தூதர் கனவுல வந்து மரியா கருவுற்று இருப்பது வந்து தூயாவின் வல்லமையால் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம்னு சொன்ன உடனே எந்த வித சலனமும் இல்லாமல் என்ன பண்றாரு, அதுதான் அந்த நம்பிக்கை. ஸோ அப்போ அன்னை மரியாவும் வந்து ஐயோ இவங்க இந்த காலத்து ஆட்கள் நம்ம எப்படி இருக்க முடியும், அந்த ஆணை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா, ஒருவேளை கடவுள் முன்னாடி வானதூதர் முன்னாடி ஒரு சரின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து திரும்ப நாளைக்கு துன்புறுத்துவானோ, என்னை காயப்படுத்துவானோ அப்படிங்கிற எந்த அவநம்பிக்கையும் அவங்களுக்கு முழுமையாக தன்னை என்ன பண்ணார், யோசேப்பு கிட்ட அன்னை மரியாவும் என்ன பண்ணாங்க, ஒப்படைத்தாங்க. ஸோ அப்போ அப்படிப்பட்ட நம்பிக்கை கணவன் மனைவி கிடையாது இருக்கக்கூடிய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப தேவை. முழுமையாக ஒருத்தர் சரண்டர் ஆகுறது. சில நேரங்களில் வந்து சொல்லுவாங்க, வீடுகளில் வந்து திருமணமான முதல்ல வந்து கணவனுடைய காலில் வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க, ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்டேன், நான் சொல்லுவேன், அப்போ அவங்க ஆசீர்வாதம் வாங்கி நல்லா இருக்கணும், அப்போ நானும் நல்லா இருக்கணும்னு நானும் என்ன பண்ணணும், ஆசீர்வாதம் வாங்க. அப்போ அதான வெரி குட், வெரி குட், சூப்பர். ஸோ அப்போ அந்த ஒரு புரிதல் நம்பிக்கையை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். எந்த குடும்பங்கள்ல கணவன் மீது மனைவிக்கும் மனைவி மீது கணவனுக்கும் அளவில்லாத அளப்பரிய நம்பிக்கை இருக்கிறதோ அங்க வந்து எவ்வளவு பெரிய பிரளயம் ஏற்பட்டாலும் அங்க என்ன ஆகாது, பிளவு ஏற்படாது. ஸோ அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இருக்க கற்றுக்கொள்வோம். சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. இன்னைக்கு நாள்ல யார் யார் தங்களுடைய திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்கிறத பார்க்கலாம். சிவகங்கை காளையார் கோவிலை சேர்ந்த அலெக்ஸ் செபாஸ்டின் இன்று தனது 14ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தம்பி, தாத்தா, அம்மாச்சி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக
சிறப்பான விழாக்களும் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள் யாரெல்லாம் வந்து பிறந்த நாள் திருமண நாள்லாம் கொண்டாடினாங்களோ அவங்க எல்லோருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான இறையாசிரியம் காத்துட்டு இருக்கு. பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்று உங்களுக்கு இறைவன் அளிக்கின்ற இறை ஆசீர் லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிகாரம் 2, இறைவசனம் 20. கேட்டதும் கண்டதும் அனைத்திற்கும் இடையர்கள் இறைவனை போற்றினர். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினத்திலே தாய் திருத்தவையானது திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகின்றது. அன்பும் பண்பும் பொறுமையும் பரிவும் கரிசனமும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மைகளையும் கொண்டது திருக்குடும்பம். அத்தகைய திருக்குடும்பம் இன்றைய நாளிலே இறைவனால் அருளப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டான குடும்பமாக இருக்கின்றது. எனவே இன்றைய தினத்திலே இறைவனுக்கு நன்றி கூறுவோம் திருக்குடும்பத்திற்காக. திருக்குடும்பம் காட்டுகின்ற அந்த அன்பின் மக்களாக, தியாகத்தின் சின்னங்களாக வாழ்ந்து நற்செய்தியை நமது வாழ்க்கையில் பிறருக்கு எடுத்து கூறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிரியம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. ஸோ இந்த மகிழ்ச்சியான நாளில் என்று நாம் கற்றுக்கொண்ட சிறப்பான பாடம் நம்முடைய குடும்பமும் திருக்குடும்பமாக மாறுவதற்கு செய்ய வேண்டிய செயல்கள். இது எல்லாவற்றையும் நிச்சயம் சரிவர செய்கின்ற பொழுது நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக மாறும். திருக்குடும்பமாக அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், மாறி. அந்த வகையில் இந்த செயல்களை வந்து கணவர் மட்டும் தான் செய்ய வேண்டும், இந்த செயல்கள் முன்னெடுப்பது மனைவி மட்டும் தான் முன்னெடுக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது 2 ரயில் தண்டவாளங்கள் போல. அப்போ ரெண்டுமே சரியான அளவில் இருக்கிறப்ப தான் அது மேலே ஓடக்கூடிய வாழ்க்கை என்னும் பயணம் வந்து ரொம்ப அமையும். இல்லை அப்படின்னா அது தங்குதடையோட தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் அதை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை கடவுள் நம்ம கொடுத்துருக்கிறாரு. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்ததால் இங்கே தொடங்கலாம். அன்பானவர்களே, அன்பு செய்து வாழ்வோம், திருக்குடும்பமாய் உருவாகுவோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடியில் வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784.